வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் என உலகின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபையின் 51வது அமர்வு இன்று முன்னெடுப்பு. புதிய போலீஸ் மா அதிபர் போஜித் ஜெயசுந்தரவுக்கு போலீஸ் தலைமையகத்தில் மரியாதை. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட அமர்வு அடுத்த வாரம். கிளிநொச்சியில் இன்று பிற்பகல் நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட அமர்வுகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் எதிர்வரும் 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளன. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் ஆணைக்குழு தனது சாட்சி விசாரணை அமர்வுகளை நிறைவு செய்துள்ளது. இதற்கமைய வடக்கிற்கான இறுதிக்கட்ட அமர்வு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த சாட்சி விசாரணை அமர்வுகளில் சாட்சியம் அளிப்பதற்காக கரைச்சி, கண்டாவளை, பூநகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் காணாமற் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை செய்துள்ளவர்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர காணாமற் போனோர் தொடர்பில் புதிய முறைப்பாடுகளும் அமர்வு நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இணைத்தலைவர்களான மீள்குடியேற்ற புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் MLM ஹிஸ்புல்லா மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இப்பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 2.5 கோடி ரூபாய் செலவிலான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக், பிரதேச செயலாளர் SH முசமில் உள்ளிட்ட பல திணைக்கள அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிய போலீஸ் மா அதிபர் போஜித் ஜெயசுந்தரவை வரவேற்கும் நிகழ்வு இன்று காலை போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் மா அதிபரை வரவேற்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. ශ්‍රී ලංකා පොලිසියේ මූලික දැක්ම වන්නේ අපරාධ හා ප්‍රකටත්වයේ පිළිබඳ වීතියෙන් තොරව විශ්වාසය. குற்றச்செயல்களோ வன்செயல்களோ அற்ற நிலையில் அனைவரும் வாழக்கூடிய அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவது இலங்கை போலீசின் குறிக்கோளாகும். கிராம சேவையாளர் மட்டத்திலிருந்து சிவில் பாதுகாப்பு குழுக்களை உருவாக்குவது இதற்கு அடிப்படையாகும். ஜனாதிபதி, துறைசார் அமைச்சர் சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகளிடம் கலந்துரையாடி இந்த விடயம் தொடர்பில் அறிவித்தல் விடுக்க தயாராக உள்ளேன். இது போலீஸ் திணைக்களத்திற்கு சாதாரண விடயம் அல்ல. இப்போதிருந்து போலீசாரின் சரியான பெயரை உரிய முறையில் உபயோகப்படுத்துவீர்கள் என நம்புகின்றேன். தீவிரவாதம் முற்று பெற்றதன் பின்னர் மக்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றனர். அந்த எதிர்பார்ப்பை போலீஸ் திணைக்களம் உருவாக்குகின்றது. அது எல்லோரிடமிருந்தும் உருவாக்கப்படுவது அல்ல. அந்த எதிர்பார்ப்பு எம்மேல் சுமத்தப்படுவது என்பதை யதார்த்தம். அதை நாம் வழங்க தவறினால் அதற்கான பலனை நாம் சந்திக்க வேண்டும். பொருட்களின் விலை அதிகரித்தால் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவர். அதிகாரிகள் மக்களுக்கு உரியவற்றை வழங்க வேண்டும். தொடர்ந்தும் போலீஸ் மா அதிபர் சர்வமத பிரார்த்தனைகளில் பங்கேற்றார். அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கூட்டணியுடன் உறுதியாக பணியாற்றுவோம் என நம்புகின்றேன். ஜனாதிபதி, பிரதமர், துறைசார் அமைச்சர் சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சின் செயலாளர் எனக்கு உறுதியை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றேன். பகவந்தலாவே லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து இறந்த நிலையில் சிறுத்தை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது.
வசந்த காலத்தை முன்னிட்டு நுவரெலியாவில் தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது. வசந்த காலத்தை முன்னிட்டு பல்வேறு களியாட்ட நிகழ்வுகள் நுவரெலியாவில் இடம்பெற்று வரும் நிலையில் நாளைய தினம் மலர் கண்காட்சி இடம்பெறவுள்ளது. இதற்காக நுவரெலியா விக்டோரியா பூங்கா தயார்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு பல வகையிலான பூக்கள் பூத்து குலுங்குவதால் உல்லாச பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த கண்காட்சி உல்லாச பயணிகளுக்கு பெரும் விருந்தளிக்கும் என விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஊருபக்க நகரத்தில் தனியார் பஸ் ஒன்றில் மோதுண்டு வயதூர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கராப்பட்டியிலிருந்து ஊருபொக்க நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் வயோதிபர் மோதுண்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த வயோதிபர் ஊருபொக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊருபொக்க தொலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 83 வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். மரண பரிசோதனையின் பொருட்டு சடலம் மாத்தறை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய தனியார் பஸ் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவலை டீ கார்டன் பகுதியில் சுமார் 200 அடி பள்ளத்தில் விழுந்து வேன் ஒன்று விபத்திற்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. சாரதியும் மற்றொருவரும் வேனில் பயணித்துள்ளதுடன் சாரதி பாய்ந்து உயிர் தப்பியுள்ளார். மற்றைய நபர் சிறு காயங்களுக்குள்ளாகி வட்டவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாரதியின் கவனயினமை இந்த விபத்திற்கான காரணம் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஹொரணை தபால் நிலையத்திற்கு முன்னால் விபத்தொன்றினை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கடந்த 12ஆம் தேதி மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் ஒருவர் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த விபத்து காலை 7 மணி அளவில் இடம்பெற்றதுடன் விபத்தில் காயமடைந்தவர் ஹொரணை தபால் நிலையத்தில் கடமை புரியும் ஊழியர் ஆவார். விபத்தில் காயமடைந்த நபர் போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஹொரணை பிளம்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பொகவந்தலாவை லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து இறந்த நிலையில் சிறுத்தை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த சிறுத்தை கிணற்றுக்குள் விழுந்திருக்கலாம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இறந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுத்தை நல்லத்தண்ணி வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபை அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்துடன். வடமாகாண சபையினுடைய 2வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவிலே கைதடியில் உள்ள பேரவைச் செயலகத்திலே ஆரம்பமாகியது. இன்றைய அமர்வின் பொழுது 50வது அமர்விலே கொண்டுவரப்பட்ட அரசியல் தீர்வு மற்றும் அரசியல் ஜாப்புக்கான கொள்கை வரவு முன்மொழிவினுடைய 2ஆம் நாள் விவாதம் இடம்பெற்றது. விவாதத்திலே முதலாவதாக உரையாற்றிய வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், குறைமாத குழந்தையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கை வரவு நாடு பூராகவும் பாரிய எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சாதாரண கருத்தாக உள்ள விடயம் தெற்கில் பேயோட செய்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா, தாங்கள் ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னராகவே தெற்கில் நிறைய கதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கொள்கை வரவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் எனவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் சுகிர்தன், முஸ்லிம் மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் மலைய மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவர்களே தீர்மானிக்கட்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பதே எங்களுடைய நோக்கம் என குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதி அவைத்தலைவர் அண்டலி ஜெகநாதன், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது ஏனைய முஸ்லிம் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச வேண்டிய தேவை உள்ளது எனவும் குறிப்பிட்டார். இன்றைய வடக்கு மாகாண சபை அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது தெல்லிப்பளை மற்றும் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளை சார்ந்த சுகாதார தொண்டர்களாக பணியாற்றி நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் இருப்பவர்கள் தங்களுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி மாகாண சபையிலே கவன ஈர்ப்பு போராட்டத்திலே இன்று ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கிராமத்தையன் ரஜினிகாந்தன். இன்று மதியம் 2 மணியின் பின்னர் நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
நாட்டின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் கனமழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று காலை மழையுடன் கூடிய வானிலையே நிலவியதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பல மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசியதுடன் இடியுடன் கூடிய மழை பொழிந்துள்ளது. மின்னல் தாக்கம் அதிகளவில் காணப்படுவதால் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.